முடியுமா? ஒரு முத்தம் தராமல் உன்னால் இந்த ஊரில் வாழத்தான் முடியுமா? நீயோ ஒரு கேவலம் பிச்சைக்காய், நான் இந்த நாட்டின் தளபதி. அப்படி இருக்கும் பொழுது உன் மீது எனக்கு ஆசை வந்து விட்டது. ஆனால் என் மீது உனக்கு ஆசை வரவில்லையே. பெண்ணென்று ஏன் பிறந்தாய்? என் கண்களில் ஏன் விழுந்தாய்? ஒரு நாள் பார்த்தாய், என் உறக்கத்தை கெடுத்தாய். ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர்ப்புவை எரித்தாய். நீ சூடு ஒரு பூத்தந்தால் என் ஆட்சி எல்லாம் கொடுப்பேன். உன் வாயால் என் பேரை சொல்லி கட்டி என்று ஒரு முத்தம் கொடுத்தால் காலையில் என்று உன் காலடியிலே ஒரே ஒரு முத்தம். என் முகத்தை பார்த்து முத்தம் கேட்கின்றையே. காதலுக்கு கண்ணு இல்ல, அது ஆம்பளையா பொம்பளையா தெரியாது. இதை பாருங்களேன், ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக நினைக்க வேண்டும், தங்கையாக நினைக்க வேண்டும். சரி, பார்த்தவுடனே தாரமாக நினைக்கின்ற தரங்கட்டவனே. காரை பார்த்தீங்களா கேள்விக்காரு ஐயா உக்கா தங்க செல்ல போய் வந்தோம். எங்க தப்பா எடுத்துக்காதுமா, தப்பா எடுத்துக்காதுங்க. அக்கா தங்கச்சி எதுக்கு போறீங்க? எதுக்கு? ஒரு தீபாவளி வருது, ஒரு நல்ல நாள் வருது, சீர் வருஷம் கட்டிட்டு அக்கா தங்கச்சி விட்டு போய் வருது. ஆமா 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 ஆமா, அதுதான் அம்மாவுக்கு தெளிவா தெரியும். காய் முடிஞ்சவெல்லாம் என்ன பார்த்து காய் போடா போடா போடா. கவிதா, உன்னால எனக்கு மொத்தம் தர முடியுமா முடியாதா? சத்தியமாக முடியாது. முடியாதா? தங்கள் ரெண்டு முன்ன தேடும்
நான் என்னைய பாவத்தை செய்தேன் எதற்காக என்னை இப்படி வாட்டி வதைக்கிறீர்கள் என்னை விட்டு விடுங்கள் ஐயா நம் பாவியை விட்டு விடுங்கள். உன்னை விட்டு விடுவதா? ஏய், நீ கேட்டு தராத முத்தத்தை இப்ப நானே பெற்றுக் கொள்கிறேன். வா, சித்தப்பா. ஒரு வழியா வேலை முடிஞ்சுச்சுப்பா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பாருப்பா, இந்த குளிர்ல கூட எவ்வளவு வேறு இருக்கு பாத்தியா? எப்படியோ பிச்சைக்காரர் என்னோட விடவில்லை. இருந்தாலும் இப்போது நான் செல்ல வேண்டும். அந்த வளகாப்பு விழாக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். வருகிறேன். ஐயா ஏன் என்றும் பாராமலனை வேண்டாம் வேண்டாம் என்று வருத்தம் என்னை பல வந்தமாக தூக்கி சென்று என் வாழ்க்கை அழித்து விட்டீர்களே ஐயா வாழ்க்கை அழித்து விட்டீர்களே நான் என்னைய காத்தை செய்தேன் உனக்கு என்றும் பாராமல் என்னை பல வந்தமாக தூக்கி சென்று என் கற்பை அழித்து விட்டீர்களே கற்பை என்ற பாவிரனை எங்கேயா சென்று ஐயா யாரிடத்தில் சொல்ல போகிறேன் ஐயா ஐயா துணை தேடத்தில் தான் தேட வேண்டும் என்பார்கள் கற்பழித்தவன் அதனால் காலை பிடித்து கெஞ்சி கேட்கிறேன் ஐயா உடைய கரத்தால் உடைய கரத்தில் உடைய கையா நான் கற்பழித்தவர்களெல்லாம் தாலி கட்டணும்னா ஊர்ல மஞ்ச கயிறே பத்தாது. டேய், நான் யார்? இந்நாட்டு தளபதி. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ வந்தேன், ஒரு நாள் பசியை தீர்த்து விட்டேன். அதோடு போய்விடாமல் என் காலை பிடித்து மத்த தலைமலையே வருவேன். அப்படியே ஓடிப்போம். பலவரை எடுத்து வைத்தேன் ஏழை பெண் என்று பாராமல் என்னை பலவந்தமாக தூக்கி உடைய கரத்தாளுடைய கழுத்தில் ஒரே ஒரு மஞ்சள் கயிறை மட்டும் நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது செத்துரு. என்னை கற்பழித்து விட்டீர்கள் ஒருவேளை நான் கர்ப்பமாகி என் வயிற்றில் குழந்தை உருவாகி அந்த குழந்தை பிறந்தார் என் குழந்தை அம்மா என்னை பெற்றெடுத்த தந்தையாரம் என்று கேட்டார் உனக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அது யாருன்னு கேட்டாலும் பரவாயில்லை. உனக்கு வருமானம் 2. நீ ஒரு வருமானம், குழந்தை ஒரு வருமானம், 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுங்கடி. குழந்தைக்கு பெயர் சுட்டு யாரும் இருக்க மாட்டார்கள். இல்லாத பிள்ளை அழைத்து விட்டீர்கள். உன் காலை பிடித்து கேட்கிறேன். என்னுடைய கரத்தில் நீங்கள் மாலை அடித்து விட்டால் போதும் ஐயா. ஏம்பா, காலை குத்து சனியை விடாது போறது. சரி, இருக்கட்டும். ஏதோ நீயோ ஆசைப்பட்டு விட்டாய், நான் மணமாலை சூட வேண்டும். இருக்கட்டும், பிற்காலத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீ உதவாய். நான் உனக்கு தாலியை சூட்ட வேண்டும் என்றால் நான் செய்வது போல் நீ செய்ய வேண்டும். முடியுமா? ஐயா, நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன். அவ்வளவுதானே? நான் உனக்கு தாலியை கட்ட வேண்டும் என்றால் நான் சொல்றது போல் நீ செய்ய வேண்டும். முடியுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லு. கொஞ்சம் காதை கூட ரகசியம் ஒன்று சொல்றேன். வா, கேட்டவா? செய்ய முடியாது. அப்படி என்னால் தாலி கட்ட முடியாது. நான் சொல்கிறேன். வேண்டாம் ஐயா, நான் ஒரு பெண் அல்லவா, என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போதே அந்த அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன். ஆனால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். முடியுமா? முடியாதா?
ஐயா, எப்படி ஐயா அதை செய்ய முடியும்? என்னால் செய்ய முடியாது. அப்ப என்னால் தாலி கட்ட முடியாது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால் பதிலளிக்கவே முடியாது. என் வாழ்க்கை பெரிதா, நீங்கள் செய்யக்கூடிய செயல் பெரிதா நினைக்கும் போதே எனக்கு என் வாழ்க்கை தான் நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ நான் செய்து முடிக்கின்றேன். நான் மாங்கல்யம் சூட்ட வேண்டும் என்றால் நான் உன்னிடத்தில் ரகசியமாக சொன்னதை நீ கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும். அப்படியா? குறித்த நேரத்தில் நீ வந்து அங்கு நிற்க வேண்டும். நான் சொல்லதை போல் நீ சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். உனக்கு மாங்கல்யம் நான் சூட்டுகிறேன். புறப்படே. எனக்கு அந்த ஆண்டவன் ஒவ்வொரு காட்சியாக அனுப்பி கொண்டே இருக்கிறான். நான் இவளை வைத்து அந்த நாட்டை அடைய திட்டம் தீட்டி விட்டேன். வருகிறேன். அடுத்து அந்த இலவச